6th physics chapter 13 fun with magnets. ஸோ ஆல்ரெடி இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டேர்முக்கு இந்த லெசன் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபன் வித் மேக்னெட் லெசனை, அதாவது ரெஃபர் பேஜ் நம்பர் 125. Begley and Bushku went to a place where a lot of waste material was piled into huge heaps. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் ஒரு இடத்துல நிறைய குவிஞ்சிருக்கிறத நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல உள்ள அந்த அயன் சம்மந்தப்பட்ட திங்ஸை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பெரிய க்ரெயின் இருக்குது. அந்த பெரிய க்ரெயினில் ஒரு ஜைஜாண்டிக் மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த ஹியூஜ் ஹீப்பில் உள்ள அயன் மெட்டீரியல்ஸை என்ன பண்ணுறாங்க, அட்ராக்ட் பண்ணி தனியாக பிரித்து எடுக்காங்க. ஸோ இந்த ஹியூஜ் ஹீப்பில் நார்மலாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு திங்ஸையாக பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி க்ரெயின் மூலமாக இந்த ஜைஜாண்டிக் மேக்னெட் வச்சு இந்த திங்ஸை என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுக்காங்க. ஸோ மேக்னெட் வந்து அயன் மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வேறு எங்கெல்லாம் மேக்னெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அடுத்த நெக்ஸ்ட் ஃபிகர் 13.2ல் பாக்ஸ், நம்ம பென்சில் பென் போட்டு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸஸில் அந்த லிட்டு வந்து, அந்த லிட்டில் ஈஸியாக என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஒரு எண்டில் மேக்னெட் இருக்கும், இன்னொரு எண்டில் அயன் இருக்கும். ஸோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிரும். அண்டு ஃப்ரிட்ஜோட அந்த டோர் போர்ஷனில் அண்ட் பின் ஹோல்டரில் இங்கெல்லாம் நம்ம மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹவு மேக்னெட்ஸ் வேர் டிஸ்கவர்டு, இந்த மேக்னெட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மேக்னெட் டிஸ்கவரில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நம்ம புக்கில் ஒரு 2 ஸ்டோரிஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட் வந்து மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பர்டு, ஸோ ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனோட பேர் வந்து மேக்னஸ். அவன் தான் இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சான். அப்படிங்கிறதுக்காக அவனோட பேராலேயே இதுக்கு மேக்னெட் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, கிரீஸ். ஸோ கிரீஸ் அப்படிங்கிற இடத்துல இது நடந்திருக்கதா ஒரு நமக்கு ஸ்டோரி இருக்குது. ஸோ ஃபிகர் 13.3 a natural magnet on a hill side. ஸோ அவன் தான் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அவனை சுற்றி நிறைய கோட்ஸ் இருக்குது. ஸோ அவன் கையில் வந்து கூட ஒரு ஸ்டிக் இருக்குது. அந்த ஸ்டிக்கில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டிக்கோட ஒன் எண்டில் அயனாலான ஒரு லிட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அயனை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த ராக்ஸில் ஆல்ரெடி அந்த நேச்சுரல் மேக்னெட் என்ன இருக்குது, கலந்துருக்கு. ஸோ அந்த மேக்னெட் உள்ள அந்த பாறைகளில் அவன் போய் உட்காந்து அந்த ஆடுகளை மேய்க்கும்போது அவனோட கம்பில் அந்த ஸ்டிக்கில் உள்ள அயன் லிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அயன் லிட்டை அந்த ராக்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு மேக்னெட் அப்படிங்கிற புரிதல் அப்போ இருந்திருக்காது. நான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, மறுபடி அந்த லிட்டு, அந்த அயன் லிட்டு உள்ள அந்த ஸ்டிக்கை அந்த பாறைகளில் வச்சு இது ஒட்டுதா இல்லையா அப்படிங்கிறத அவன் நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான். அடுத்து பக்கத்தில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்கள்டெல்லாம் போய் என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ராக்கில் என்னோட அந்த ஸ்டிக் வந்து அட்ராக்ட் ஆகுது, ஸோ அந்த ராக்கில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அது வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கலாம், நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம அது சம்மந்தமாக நிறைய கதைகளை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ த ராக் வாஸ் எ நேச்சுரல் மேக்னெட் அண்ட் இட் அட்ராக்டட் த அயன் டிப் ஆஃப் த ஷிப்பர்ட் ஸ்டிக். இட் இஸ் செட் தட் திஸ் இஸ் ஹவு நேச்சுரல் மேக்னெட்ஸ் வேர் டிஸ்கவர்ட். Such rocks were given the name magnetite. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் மேக்னெட் வந்து முதல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நேச்சுரல் மேக்னெட்டுக்கோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மேக்னெட்டைட். ஸோ மேக்னெட்டைட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நேச்சுரல் மேக்னெட். ஸோ பெர்ஹாப்ஸ் ஆஃப்டர் த நேம் ஆஃப் தட் ஷிப்பர்ட் மேக்னெட்டைட் கண்டெய்ன்ஸ் அயன். ஸோ மேக்னெட்டைட்டில் என்ன இருக்குது, ஸோ நேச்சுரல் மேக்னெட் தான் மேக்னெட்டைட். அந்த மேக்னெட்டைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா
அயன் இருக்குது. ஸோ சம் பீப்புள் பிலீவ் தட் மேக்னடைட் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கவர்டு அட் எ பிளேஸ் கால் மெக்னீஷியா. ஸோ இந்த மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பர்டு தான் இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மேக்னெட்டை மெக்னீஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. So some people believe that magnetite was first discovered at a place called Magnesia. The substance having the property of attracting iron are now known as magnets. So ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, அயனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நேம் தான் என்ன அப்படின்னா மேக்னெட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி கோஸ். ஸோ இன் எனி கேஸ், people now have discovered that certain rocks have the property of attracting pieces of iron. They also found that small pieces of these rocks have some special properties. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ராக்ஸில் அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ தே நேம்டு தீஸ் நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியல்ஸ் magnets. So later on, the process of making magnets from piece of iron was discovered. So என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நேச்சுரல் மேக்னெட்டுக்கு மேக்னடைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்னடைட்டில் அயன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை அந்த அயனை வச்சு என்ன பண்ணாங்க, இப்போது மேக் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். So nowadays artificial magnets are prepared in different shapes. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸில் இப்போ மேக்னெட் கிடைக்குது. ஸோ நம்ம புக்கில் வந்து ஒரு 4 ஷேப்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய ஷேப்ஸில் நமக்கு மேக்னெட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட், cylindrical magnet, ball-ended magnet, etc. So figure 13.4 shows a few such magnets. ஸோ ஃபிகர் 13.4 இருக்கிற மாதிரி, ஸோ ஃபஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த மேக்னெட் வந்து பார் மேக்னெட். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது ஸோ சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட். யூ ஷேப்பில் இருக்கிற மேக்னெட் வந்து ஹார்ஷூ மேக்னெட். அண்ட் டம்பிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி, ஸோ 2 சைடும் பால் இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குது. அது என்ன அப்படின்னா பால் எண்டட் மேக்னெட். ஸோ nowadays more shapes of official magnets are available in the market. ஸோ இப்போ நம்ம நிறைய ஷேப்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு மேக்னெட் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1. ஸோ ஆக்டிவிட்டி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே ஃபிகரை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் ஒரு கப் இருக்குது. அந்த கப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு போர்ஷன் தெரியுது. ஸோ இது எல்லாம் நம்ம ஃபிகர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில், ஸோ டேக் எ பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் கப், ஃபிக்ஸ் இட் ஆன் எ ஸ்டாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கிளாம்ப் as shown in figure 13.5. ஸோ ஃபிகர் 13.5ல் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு அதை அந்த ஸ்டாண்டில் என்ன பண்ணணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கிளாம்பை வந்து நம்ம அதில் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாம்ப், அதாவது மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம். எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேப்பர் கப்பில், ஸோ பிளேஸ் ஏ மேக்னெட் இன்சைட் த கப் அண்ட் கவர் இட் வித் ஏ பேப்பர் ஸோ தட் த மேக்னெட் இஸ் நாட் விசிபிள். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மேக்னெட்டை இந்த பேப்பர் கப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணிடணும். ஸோ மேக்னெட் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அட்டாச் எ த்ரெட் டு எ கிளிப் மேட் ஆஃப் அயன். ஸோ ஒரு அயனால் ஆன ஒரு த்ரெட், ஒரு கம்பி எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் த அதர் எண்ட் ஆஃப் த த்ரெட் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்டோட பேஸில் நம்ம அடியில் பகுதியில் அந்த என்னாலான அந்த த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிங் த கிளிப் நியர் த பேஸ் ஆஃப் த கப். அந்த கப்போட அடிப்பகுதி பக்கத்தில் அந்த கிளிப்பை, அந்த அயனாலான அந்த கிளிப்பை கொண்டு வரோம்.
ஸோ நம்ம கொண்டு வரவே வேண்டாம், கொஞ்சம் பக்கத்தில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பில் மேக்னெட் இருக்கிறதுனால அந்த மேக்னெட் அயனை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டு அந்த அயனால் ஆன அந்த கிளிப் வந்து என்ன பண்ணும், மேலே அப்படியே மேலே வர்ற மாதிரி நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். அந்த கப்பில் ஆனால் என்ன இருக்குது, உள்ள மேக்னெட் இருக்குது. ஸோ மேக்னெட் வந்து அயனை வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ த கிளிப் இஸ் ரைஸ்ட் இன் ஏர் வித்தவுட் சப்போர்ட் லைக் எ கைட். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னாலே அந்த கிளிப் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேக்னெட் வந்து அயனை வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். 13.1 மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த வேர்ட்லேயே நமக்கு அதோட மீனிங் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் ஸோ எந்தெந்த திங்ஸ்லாம் மேக்னெட் பக்கத்தில் அட்ராக்ட் ஆகுதோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மேக்னெட் பக்கத்தில் எதெல்லாம் அட்ராக்ட் ஆகலையோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி 2, let us walk in the footsteps of Magnus. Only this time we will change the position of the magnet and the iron. ஸோ ஒரு மேக்னெட் ஸ்டிக் ஒன்று நம்ம வச்சுருக்க போகிறோம். ஸோ மேக்னெட் ஸ்டிக்கில் அவனோட ஸ்டிக்கில் என்ன இருக்கும், ஒரு அயன் லெட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த அயன் லெட்டுக்கு பதில் ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ there will be a magnet at the end of our shepherd stick. We can attach a small magnet to a hockey stick, walking stick or a cricket wicket with a tape or some glue. ஸோ ஒரு டேப் ஆர் க்ளூ மூலமாக அந்த ஸ்டிக்கோடு சேர்ந்து அந்த மேக்னெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ let us now go out on a Magnus walk. ஸோ Magnus walk அப்படின்னா ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நம்மளை சுற்றி உள்ள இடத்துல உள்ள ஒவ்வொரு திங்ஸையாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக்கை வச்சு அந்த மேக்னெட்டை வச்சு நம்ம தொட்டு பார்க்கணும். ஸோ எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அந்த திங்ஸை நம்ம தனியாக வச்சுக்கணும். அட்ராக்ட் ஆகாத திங்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அட்ராக்ட் எதெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் மேக்னெட்டிக் அண்ட் அட்ராக்ட் ஆகாது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ let us now go out on your Magnus walk through the school playground. What does our magnet stick pick up from the school ground? What about objects in the classroom? So collect various objects of day-to-day use from your surroundings. Test these with a magnet stick. You can also take a magnet, touch these objects with it and observe which objects stick to the magnet. Prepare a table in your notebook as shown in figure table 13.1 and record your observation. ஸோ டேபிள் 13.1ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குது. செகண்ட் காலமில் அந்த ஆப்ஜெக்ட் எதால் ஆனது, அதாவது மெட்டீரியல் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் மேட் ஆஃப் கிளாத், பிளாஸ்டிக், அலுமினியம், வுட், கிளாஸ், அயன் அண்ட் எனி அதர். ஸோ எதால் ஆனது அப்படிங்கிறத செகண்ட் காலமில் எழுதணும். தேர்ட் காலமில் அந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக்கில் அட்ராக்ட் ஆனதா இல்லையா. ஸோ அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா எஸ், அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா நோ. So look at the last column of table 13.1 and note the objects that are attracted by a magnet. Now make a list of material from which these objects are made. So is there any material common in all the objects that were attracted by the magnet? So இந்த காலமில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா அந்த அயன். ஸோ அயனால் ஆன எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு மேக்னெட்டில் என்ன பண்ணும், அட்ராக்ட் ஆகும். So we understand that magnet attracts certain material whereas some do not get attracted towards magnet. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேக்னெட் வந்து சில மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணும் அண்ட் சில மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ த மெட்டீரியல் விச் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எ மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், நிக்கல் ஆர் கோபால்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா அயன், நிக்கல் ஆர் கோபால்ட். ஸோ த மெட்டீரியல் which are not attracted towards a magnet or non-magnetic material. ஸோ மேக்னெட் பக்கத்தில்
கொண்டு போகும்போது அந்த மெட்டீரியல் அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக், ரப்பர், இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான்.